சீரற்ற காலநிலையால் நாட்டினுடைய விவசாய துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் நட்டஈடுகளை செலுத்துதல் தொடர்பான ஒரு தீர்மானம் கடந்த தினங்களிலே இடம்பெற்ற நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வீடுகள் அதேபோன்று நெடுஞ்சாலைகள் வயல்கள் மற்றும் பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, குளக்கட்டுகள் கால்வாய் நீரணைகள் உடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை முகம் கொடுத்திருக்கின்றார்கள். கமநல சேவைகள் திணைக்களத்தினுடைய தரவுகளுக்கு அமைய 2024-12 தினத்தன்று நாடளாவிய ரீதியில் ஏறத்தாழ 91,300 ஏக்கர் வயல்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 86,225 ஏக்கர் வயல்கள் பகுதியளவில் அழிவடைந்துள்ளது. 173 சிறுநீர் பாசனங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1148 பகுதியளவில் அதாவது நீர்ப்பாசன திட்டங்கள் சேதமடைந்திருக்கின்றது. எனவே அது மாத்திரமல்ல, அழிவடைந்து போயுள்ள வயல்களில் மீண்டும் 2.5 மாதம் மற்றும் 3 மாத கால இனங்கள் அல்லது பொருத்தமான குறுகிய கால பயிர்களை பயிரிடுவதற்கு தேவையான விதை நெல்லை மற்றும் விதை இனங்களை வழங்குவதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. உயர்ந்தபட்சமாக 2 ஹெக்டேர் அதாவது 5 ஏக்கர் வரையான செய்கைகளுக்கு அதாவது காப்புறுதி நட்டஈடாக உயர்ந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை உடன்பாடு வழங்கியிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய், பெரிய வெங்காயம் மற்றும் போஞ்சி போன்ற 5 வகையின செய்கைகளுக்கும் உயர்ந்தபட்சம் ஒரு ஹெக்டேருக்கு அதாவது ஒரு ஏக்கருக்கு உயர்ந்தபட்சம் 40,000 ரூபாய் நட்டஈடு வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானம் எட்டியிருக்கின்றது. 2025 ஆண்டுக்கான அந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் ஊடாக இது முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரிசி இறக்குமதி பெருகைக்கான அனுமதி தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு சந்தையில் நிலவுகின்ற இந்த அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. 2024-12 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே வழங்கப்பட்ட அந்த அங்கீகாரத்தின் பிரகாரம் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாபனம் 70,000 மெட்ரிக் டன் பெருகை நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். 2024-12 தொடக்கம் தனியார் துறை இறக்குமதியாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு சந்தையில் நிலவுகின்ற அரிசி தட்டுப்பாடு 2025 ஜனவரி மாத இறுதி வரைக்கும் நிலவும் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க இறக்குமதி கட்டுப்பாடு அனுமதி பத்திரமின்றி தனியார் துறை இறக்குமதியாளர்களுக்கும் அரிசி இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலப்பகுதியை 2025 முதலாம் மாதம் 10 வரை நீடிப்பதற்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவைக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு அல்லது அரிசி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாத அடிப்படைகள் அல்லது அந்த அறுவடை சந்தர்ப்பத்திலே அல்லது நாட்டினுடைய நிலை அடிப்படையாக கொண்டு அந்த தீர்மானங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.